வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இப்போ கரூர் டிவிகே கேம்பெயின் அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு நீதிபதிகள் கடுமையான கேள்விகள் கேட்டிருக்காங்க. முக்கியமாக டிவிகே அண்ட் டிவிகேயோட தலைவர் விஜய் அவர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளும் நிறைய காட்டமான விமர்சனங்களுமே நீதிபதியே முன் வச்சிருக்காரு அப்படின்னு அடுக்கடுக்கான விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி என்னதான் நீதிபதிகள் இந்த ஒரு சம்பவத்தில் கேள்விகளாக கேட்டிருந்தாங்க. டிவிகேக்கு மட்டும் இல்லைங்க, அரசு தரப்புலையுமே நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க. என்ன மாதிரி கேள்விகள்லாம் நீதிபதிகள் இந்த ஒரு வழக்குல கேட்டிருந்தாங்க அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த தாவேகாவோட கரூர் டிவிகே கேம்பெயினில் நடந்த ஒரு துயர சம்பவத்துக்கு இப்போ வரைக்கும் பல விஷயங்கள், பல சர்ச்சையான விஷயங்கள் போயிட்டே தான் இருக்குது. இது நீதிபதிகள் கிட்ட கோர்ட்டுக்கு போகிறப்ப அவங்களோட கருத்துக்கள் என்னவா இருந்தது, விமர்சனங்கள் என்னவா இருந்தது, அவங்களோட கேள்விகள் என்னவா இருந்தது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு போன உடனே நீதிபதி அவர்கள் செந்தில்குமார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கரூரில் நடந்த இந்த துயர சம்பவத்துக்கு அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் கேட்ட கேள்விகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் வர அப்ப அவரோட வாகனத்தினால, அதாவது அவரோட அந்த பஸ் இருந்தது இல்லையா, அந்த ஒரு பஸ்னால டூ வீலர் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. ஏன் அந்த ஒரு சம்பவத்துக்கு, அந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அவர் மேல கேஸ் போடல, எது உங்களை தடுக்குது அப்படின்றத காவல்துறை கிட்ட ஒரு கேள்வியா கேட்டது மட்டும் இல்லாம அரசே முன் இந்த ஒரு விஷயத்துக்கு கேஸ் போட்டிருக்கணும். ஏன் ஆர்கனைசர், அதாவது அந்த பரப்புரையை ஆர்கனைஸ் பண்ணவங்க மேல ஏன் உங்களுக்கு இவ்வளோ கருணை, ஏன் அவங்க மேல நீங்க எந்த ஒரு கேஸுமே போடல, பாதிக்கப்பட்டவங்க கேஸ் கொடுக்கல அப்படின்னாலுமே அரசு தரப்பு முன் அவங்களா தானா அங்க ஏற்பட்ட பாதிப்புக்கு ஒரு கேஸ் போட்டிருக்கணும்ல, ஏன் நீங்க அந்த ஒரு விஷயத்த பண்ணல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப கூட நீங்க தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் மேல கேஸ் போட்டு அவரோட சுற்றுப்பயண அந்த பரப்புரை வாகனத்தை நீங்க சீஸ் பண்ணலாம். சோ அதுக்கான நடவடிக்கைகளை நீங்க கூடிய சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்றதையுமே வலியுறுத்தி இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களோட பரப்புரை வாகனத்தை சீஸ் செய்யறதுக்கான வேலைகளை மும்மரமா நடத்த போறதாவும் தகவல் வெளியா இருக்கு. அடுத்த கட்டமா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, 11 விதிகள் போடப்பட்டிருந்தது. ஆனா அதுல வெறும் 2 விதிகள் மட்டும்தான் தாவேகா தரப்புல இருந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா விதிகளுமே மீறப்பட்டிருக்கு. இதுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இவ்வளோ நாள் ஆயிடுச்சு கரூர் சம்பவம் நடந்து, அந்த துயர சம்பவம் நடந்து, இப்ப வரைக்கும் அந்த ஒரு இடத்துல சேதங்கள் என்ன அப்படின்றத கண்டறிஞ்சிருக்கீங்களா, அதோட மதிப்பு என்ன அப்படின்றத கணக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றதையுமே அரசு தரப்புக்கு நீதிபதிகள் ஒரு கேள்வியா முன்வைக்கிறாங்க. இதை தாண்டி விஜய் அவர்கள் மேல ஏன் இவ்வளோ ஒரு தயக்கம் இருக்கு, அவர் மேல ஏன் கேஸ் போடல, தாவேகா தரப்புல இருந்து 2 பேரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஏன் மற்றவங்க மேலலாம் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல, சம்பவம் நடந்த இடத்துல எதிர்கட்சிகளும் சரி, முதலமைச்சர் துணை எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பல கட்சி தலைவர்கள் நேர்ல போய் ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. டிவிகே தரப்புல இருந்து தலைவர் விஜய் அவர்கள் நேர்ல ஆறுதல் சொல்லல அப்படின்னாலுமே டிவிகேயோட நிர்வாகிகள் ஏன் அங்க யாருமே இல்லை அப்படின்ற கேள்வியுமே அவர் கேட்டிருக்காரு. ஏன் இந்த ஒரு சம்பவத்துல அரசு தரப்பும் சரி, போலீஸ் தரப்புல இருந்தும் இவ்வளோ தயக்கம் காட்டுறாங்க, யாரை ப்ரொடெக்ட் பண்ணணும், யாரை பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையுமே நீதிபதிகள் கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம, இந்த கரூர்ல நடந்த துயர சம்பவம் அப்படின்றது மனிதரால் உருவாக்கப்பட்ட பேரழிவு அப்படின்னு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. சோ இதுக்கான முழு காரணம் அப்படின்றது ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்றப்ப அந்த கூட்டத்தை கூட்டினவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இழப்புகள் நடக்கும் போது முழு பொறுப்பையும் ஏத்துக்கணும். சோ இந்த கரூர் சம்பவத்துல டிவிகே தான் முதல் பொறுப்பை ஏத்துக்கணும் அப்படின்றதையுமே நீதிபதிகள் சொன்னது மட்டும் இல்லாம, டிவிகேயோட தலைவர், அதாவது தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே இல்லை, இது எந்த மாதிரியான கட்சி அப்படின்னு காட்டமான விமர்சனங்களையுமே முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கேஸ்ல போலீசார்களை நியமிச்சு அதுக்கான விசாரணைகளை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்கான போலீசார்களை நியமிச்சது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட வாகனத்திலையும் அண்ட் சம்பவம் நடந்த இடத்துல சுத்தி
இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஆதாரங்களையுமே வந்து கைப்பற்றி இந்த ஒரு விஷயத்த வந்து விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு இந்த ஒரு கேஸை வந்து முடிச்சு வச்சிருக்காரு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள். இவ்வளவு காட்டமான விமர்சனங்களையும் இவ்வளவு கேள்விகளையும் கேட்ட நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் இதுக்கு வந்து தாவேகா தரப்புல இருந்து என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னா, நீதித்துறையுமே வந்து டிஎம்கே அவர்கள் விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும். ஏன்னா நீதிபதி செந்தில்குமார் அவர்களோட விழா நிகழ்ச்சிக்கு, அவரோட வீட்டு நிகழ்ச்சிக்கு சிஎம் அவர்களே போன சில ஃபுட்டேஜஸ்லாம் ஷேர் பண்ணி நீதித்துறையுமே வந்து டிஎம்கேக்கு சாதகமாக தான் இருக்கு, ஆளும் கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படின்றது தாவேகா தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ சோஷியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிருக்கு. நீதிபதிகள் கேட்ட இந்த ஒரு கேள்விகள், ஏன் வந்து அந்த ஒரு வாகனத்தை சீஸ் பண்ணல, சம்பவம் நடந்த இடத்துல ஏன் இன்னும் சேதங்களை வந்து மதிப்பிடல, அது மட்டும் இல்லாம ஏன் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேல எந்த ஒரு கேஸுமே போடப்படல, தாவேகாவோட நிர்வாகிகள் ஏன் அந்த சம்பவ இடத்துல இல்ல, அரசு தரப்புல இருந்து ஏன் தயக்கம் காட்டுறாங்க, அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த ஒரு சம்பவத்துல நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அமைதி காக்காது, அவங்க வந்து அவங்களோட கடமையை கண்டிப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஓவராலான விஷயங்களை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு? அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு யார் மேல வந்து தவறு இருந்தாலும் அவங்களுக்கு நியாயப்படி நீதித்துறையிலிருந்து சட்ட ரீதியா வந்து எந்த மாதிரி தண்டனைகள் வழங்கப்படும், இதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.